எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வந்து ரியல் பல்ஸ் ட்ரீட்மெண்ட் இது அப்படின்னா நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் தான். இது டைரக்டாக பரம்பரை வைத்தியம். இது வந்து எப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இயற்கை வைத்தியம். இது எப்படின்னா நார்மலாகவே ஈஸியாகவே க்யூர் பண்ணிக்கலாம். எப்படின்னா நார்மலாக டாக்டர்கிட்ட போகும்போது எப்படின்னா ஒன்று பெயினுக்கு தருவாங்க, இன்னொன்று ஃப்ரீ மோஷன் தருவாங்க, இன்னும் சில ஆயுர்வேதிக் இருக்கு, உடம்பு கூலிங் ஆகிறதா தருவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போதைக்கான சொல்யூஷன் தான். இது மெயின் ப்ராப்ளமே அப்படின்னா சதைக்கு உள்சைடாக வளர்ற வேர் தான், மரத்தோட வேர் மாதிரி தான். அது ஒன்ஸ் அது வந்துச்சு அப்படின்னாலே அந்த வேர் வந்து அப்பப்போ எஃபெக்ட் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது ஹீட் ஆயிடுச்சுன்னா ஜாஸ்தி ஆகும், காரம் சாப்பிட்டா ஜாஸ்தி ஆகும். ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி சர்ஜரி கொண்டு போவாங்க. சர்ஜரி பண்ண கூட பார்த்தீங்கன்னா 3 to 6 months தான் திரும்ப உடனே வளர ஆரம்பிச்சிடும். ஒரு 10 தடவை 15 தடவை சர்ஜரி பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னா உள்ள இருக்க அந்த வேர் தான். அந்த வேர் அழிஞ்சா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் கியூர் ஆகும். நம்மளுக்கு எப்படின்னா அந்த வேரோட அழிவு தான் மருந்து. அந்த வேர் அழியும் போது ஃபுல் வந்து பர்மனன்ட்ல வராது. ஓகே, இந்த பைல்ஸ்ன்ற பிரச்சனை வந்து பொதுவா எதனால வருதுங்களா? இது வந்து ஓவர் ஹீட்னால வர்றதா. இது ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே ஹீட் ஆயிடுச்சுனாலே இருக்கும். அதே மாதிரி கூலிங் ஆச்சுன்னா கண்ட்ரோல் ஆகும். பைல்ஸ் ஃபர்ஸ்ட் வருதுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் காட்டும்? ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் ஒரு எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். மோஷன் போயிட்டு வந்தோடனே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் போக போக எப்படின்னா ஒரு 1/2 hour இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு half day இருக்கும். அந்த மாதிரி பெயின் கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகிட்டே போகும். பொதுவா பைல்ஸ்ன்ற ஒரு டிசீஸ் வந்து எதனால வருதுங்க? ட்ரிங்க்ஸ் பண்றாங்க நிறைய பேர், அதனால கூட வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, ட்ரிங்க்ஸ் பண்ணா கம்பல்சரி வரும். ட்ரிங்க்ஸ் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும்போது எப்படின்னா ஓவர் ஹீட் ஆகும். அந்த ஹீட்னாலே வரும், கம்பல்சரி வந்துடும். பைல்ஸ் வந்தவங்க எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எது சாப்பிடக்கூடாது? பைல்ஸ் வந்தவங்க கம்பல்சரி கொஞ்சம் கூலிங்கான பொருளா சாப்பிடணும். இளநீர் குடிக்கலாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது எப்படின்னா உடம்பு கொஞ்சம் கூலிங் ஆகும். பட் கண்டினியூஸா கூலிங்காக சாப்பிட முடியாது. சாப்பிடும்போது எப்படின்னா கம்பல்சரி கூலிங் ஆகிடும். அதனால வந்து அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. பைல்ஸ் வந்தவங்களுக்கு பொதுவா இந்த கட்டிகள் வர்றது உண்டா? ஆமா, கம்பல்சரி கட்டி வரும். அது ஃபர்ஸ்ட் எப்படின்னா உள்ள எரிச்சல் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கீரை மாதிரி பட்டு ஒரு வெடிப்பு மாதிரி உருவாகும். ஒரு ஸ்டேஜ் மேல சதை வளர வளர எப்படின்னா மோஷன் போடுறதா லாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ லாக் பண்ணும்போது எப்படின்னா உள்ள வளர முடியாத பட்சத்துக்கு வெளியே வளரும். ஒரு ஸ்டேஜுக்கு உள்ளே வளரும், வளர்ந்து உள்ள இருந்து வளர்ந்து வெளியே வர ஆரம்பிக்கும். பைல்ஸ் வந்தவங்க பொதுவா தூக்கம் வருமா? அவங்களுக்கு தூக்கம்ன்றது இருக்குமா? கண்டிப்பா தூக்கம் வராது. ஆனா ஒரு ஸ்டேஜ் மேல பெயின் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா தூக்கமே இருக்காது. நிம்மதியா ரிலாக்ஸா தூங்க முடியாது. கொஞ்ச நேரம் தூங்கினா கூட திருப்பி கொஞ்ச நேரத்துல எழுப்பி வந்துடும். ஏன்னா இந்த எரிச்சல் வந்து அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு வெடிப்பு மாதிரி விட்டு குத்தல் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவா பைல்ஸ்ன்றது யார் யாருக்கு வரும் டாக்டர்? இப்ப ரொம்ப தூரம் டிரைவிங் பண்ணுவாங்க, டிராவல்ஸ்ல டிரைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிராவலிங் டைம் அந்த மாதிரி பண்றது பைல்ஸ் வருதுங்களா? ஆமா, கம்பல்சரி டிரைவர்ஸ் ஃபீல்டுக்கு ஜாஸ்தியாவே இருக்கு. பஸ் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, அந்த மாதிரி. இப்போ ஒரு சிலர் லாங் டிரைவ் போயிட்டு வருவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெளியே எங்கன்னா டூர் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி டூர் போயிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஓவர் ஹீட்னாலதான் வர்றதே இது. அதே மாதிரி டிரைவர் ஃபீல்டு கம்பல்சரி நிறைய பேருக்கு இருக்கும். 90% பேருக்கு டிரைவர் ஃபீல்ட்ஸுக்கு இருக்குதான் செய்யுது. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப தூரம் பைக்ல டிராவல் பண்ணுவாங்க. பைக்ல டிராவல் பண்ணும்போது கூட வருவாங்க. ஆமா, பைக்லயும் வரும். அவங்க டிராவல் பண்ணாலே வரும். மேக்ஸிமம் டிராவல்னாலே ஓவர் ஹீட் தான். அப்ப அந்த டிராவல் பண்ணும்போதே மேக்ஸிமம் கம்பல்சரி வரதான் செய்வாங்க. அந்த மாதிரி டிராவல் பண்றவங்க என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாங்க? கம்பல்சரி அதெல்லாம் கூலிங்கா அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஏதாவது இப்போ போனாங்கன்னா இப்போ டிராவல் பண்றவங்கள கம்பல்சரி இளநீர் குடிக்கணும். இளநீர் குடிக்கலாம். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் கோல்டான ஐட்டம் என்ன கிடைக்குதோ அங்க மோர், அந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் கம்பல்சரி நேச்சுரல் ஜூஸ் குடிக்கணும். பைல்ஸ் வந்தவங்க எத்தனை நாள்ல ரெக்கவர் பண்ண முடியும்? நமக்கு 2-3 daysலயே டிஃபரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்களோட ப்ராப்ளம் தகுந்த மாதிரி தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா 2-3 daysலயே அவங்களுக்கு கம்மியாயிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சமா ஒரு 10 days தான் மருந்து கொடுக்கும். அந்த 10 daysலயே வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கியூர் ஆயிடும், பர்மனண்டா கியூர் ஆயிடும். ஒரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் அதோட வாழ பழகிடுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனா கியூர் ஆகிட்டே வந்துருவாங்க. இப்ப நிறைய பேர் பைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலீஷ் மெடிசன் தான் போவாங்க. ஆமா ஆமா, சடனா அதுதான் போவாங்க. சரியாயிடும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க அங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா, அங்க போனா அவங்களே சொல்லிடுவாங்க. நம்ம டாக்டர் நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சர்ஜரிங்களா இல்ல நமக்கு சர்ஜரி எல்லாம் கிடையாது. சாப்பிட்ற மாதிரி இயற்கையாவே குணப்படுத்திடலாம். இப்ப டாக்டரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா போனோடனே அவங்க வேற ஆப்ஷன் கிடையாது. ஒண்ணு பெயினுக்கு தருவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு பெயினுக்கு ஃப்ரீ மோஷன் கொடுத்துருவாங்க, இன்னும் உடம்பு கூலிங்காக தான் சாப்பிட சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்போதைக்கான சொல்யூஷன் தான்.
அப்போதைக்கான சொல்யூஷன் போது அது கியூர் ஆகாது. இப்போ கம்பல்சரி ஜாஸ்தி ஆகும்போது கம்பல்சரி சர்ஜரி தான் கொண்டு போவாங்க. அப்ப அது சர்ஜரி பண்ணீங்கன்னா அதுவும் வந்து அப்போதைக்கான சொல்யூஷன் தான். ஏன்னா சர்ஜரி பண்ணா அதிகபட்சம் ஒரு 3 to 6 months தான் திரும்ப உருவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது எத்தனை தடவை பண்ணாலும் திரும்ப திரும்ப உருவாகிறதுக்கு காரணமே இது உள்ள இருக்கிற வேர் தான். அது எப்படின்னா மரத்தோட வேர் மாதிரி தான் அது திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த வேர் அஞ்சதான் கியூர் ஆகுங்கிறதுனால நம்மளுக்கு அது வேரோட அழிவு தான் மருந்து கொடுக்கணும். அதனால பர்மனெண்டா கியூர் பண்ணுவோம். இந்த பயிற்சி இருக்கவங்க பொதுவா இந்த தயிர் மோர் எல்லாம் சாப்பிடலாமா? எந்த அளவுக்கு சாப்பிடலாம்? தயிர் மோர்லாம் சாப்பிடலாம். ஹெவியா அதே கண்டினியூஸா சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. இப்போ ஒரு 4 நாளைக்கு இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு மாசத்துக்கு தான் ஒரு 10 நாள் சாப்பிடலாம், அவ்வளவுதான். அதுவே கண்டினியூஸா சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுவே சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுவே வந்து உடம்புக்கு செட் ஆயிடும், கூலிங்காவே செட் ஆயிடும். அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹீட் கூட அவங்களுக்கு தாங்காது. அப்போ அவங்களுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி காமிக்கும். இப்ப நீங்க கொடுக்குற மருந்து வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடணுங்களா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம்? நம்ம மருந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும்தான். காலையில எழுந்துச்சுன்னா வெறும் வயிற்றுல சாப்பிட்ற மருந்து தான். வந்து இந்த வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது அந்த வேரோட எஃபெக்ட் பண்ணும் கரெக்டா வந்து அந்த வேரோட அழியும் உங்களுக்கு. ஒரு வேளை தான் மருந்தே, மதியானம் நைட்ல மருந்தே கிடையாது. டைரக்டா அந்த வேரோட அழியினால ஆட்டோமேட்டிக்கா 2-3 டேஸ்ல டிஃபரெண்ட் தெரிய ஆரம்பிச்சு. இப்போ எங்க இருந்து எல்லாம் வர்றாங்க டாக்டர் உங்களை பார்க்க? நம்மளுக்கு எல்லா ஊர்ல இருந்து வராங்க. எல்லாம் இங்க திருச்சி, மதுரை, இந்த பக்கம் அதர் ஸ்டேட்ல இருந்து கூட வராங்க ஃபுல்லாவே நம்மளுக்கு. அதனால இது வெளிநாட்டுல இருந்து வரவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. வந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கேயே எடுத்து போய் ரெகுலரா சாப்பிட்றவங்களும் சில இருக்காங்க. பேர் ஊர்ல ரொம்ப தூரம் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொரியர் பண்ணிடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி பண்றது? கொரியரும் பண்றோம் நாங்க. கொரியர் மெடிசன் பண்றீங்க? ஆமா, கொரியர் பண்ணிடுறோம் நம்ம. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் இப்ப நம்மளோட கிளினிக் எந்தெந்த இடத்துல இருக்கு? நம்ம கிளினிக் பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல இருக்கு, அகரம். இன்னொன்னு வந்து வில்லிவாக்கத்துல இருக்கு, இன்னும் அம்பத்தூர்ல இருக்கு. 3 இடத்துல இருக்கு. வில்லிவாக்கத்துல எதுக்கிட்ட இருக்குங்களா? வில்லிவாக்கம் பாத்தீங்கன்னா டவுன் சப் மேல ஏறணும்னே இருக்கு. அம்பத்தூர்ல பாத்தீங்கன்னா அங்க ப்ளூ ஃபேக்டரி ஆப்போசிட்லயே இருக்கு. கரெக்டா பெரம்பூர் வந்து இங்க அகரம் ஜங்ஷன், 4 ஜங்ஷன்லயே இருக்கு. இப்ப பொதுவா ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க இப்ப எனக்கு சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும் அப்படின்வாங்க. அது உங்களோட கருத்து என்ன டாக்டர்? இல்ல, ரெக்கவர் வந்து உடனே ஆகும். ஒரு 2-3 டேஸ்லயே நம்மளது பொறுத்த வரைக்கும் ரெக்கவர் ஆகும். ஒரு 2-3 டேஸ்லயே டிஃபரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா டைரக்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெயினுக்கோ ஃப்ரீ மோஷனுக்கோ மருந்து கொடுக்குறது இல்லை. அப்போதைக்கான சொல்யூஷன் இல்லாதங்கிறதுனால டைரக்டா அந்த வேர் அழிவு தான் மருந்துங்கிறதுனால அந்த வேர் அழிவு தான் டைம் எடுத்துக்கும். ஒரு 2-3 டேஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த வேர் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். வேர் அழிய ஆரம்பிச்சாலே அந்த சதை எல்லாமே குறையும். இப்போ சதை குறைய ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வந்து பெயின் ரிலீஃப் ஆயிடும், மோஷன் போரோட ஃப்ரீனஸ் ஆயிடும், நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிடும். 2-3 டேஸ்லயே டிஃபரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் சாப்பிட உங்களுக்கு வந்து அந்த பர்மனெண்டா கியூர் ஆயிரும். ஃபியூச்சர்ல வராத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கியூர் பண்ணதான் நம்ம மருந்து. டாக்டர் இப்போ மற்ற மெடிசனுக்கும் நீங்க கொடுக்குற மெடிசனுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ்? மற்ற மெடிசன்னா பாத்தீங்கன்னா அது லைஃப் லாங் அதை சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். நார்மலா டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது எப்படின்னா பெயினுக்கு ஃப்ரீ மோஷன் தருவாங்க, அப்போதைக்கான சொல்யூஷன். இன்னும் சில ஆயுர்வேதிக் இருக்கு, அது எப்படின்னா உடம்பு கூலிங் ஆகிறதுக்கு தருவாங்க. அது எல்லாமே அப்போதைக்கு கண்ட்ரோல் பண்றது தான். இப்போ நம்மளுக்கு எப்படின்னா அது பர்மனெண்டா கியூர் பண்றதா மருந்து. அப்போ அது பர்மனெண்டா கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல வராது. பைல்ஸ் வந்தவங்க ரொம்ப பயப்படுவாங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா, கம்பல்சரி ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஏன்னா கேன்சர் ஆயிடுமோ, கேன்சர் கட்டியை மாறிடுமோ, அந்த மாதிரி பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பைல்ஸ் பாகம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கேன்சர் கட்டியெல்லாம் மாறாது. அதனால பயப்பட வேண்டாம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அது ஈஸியா வேரோட அழியதுனால பர்மனெண்டா கியூர் ஆயிடும். திருப்பி சரியாயிடும் எல்லாருக்கும். இங்க வந்தோடனே உங்க ட்ரீட்மெண்ட் மூலியமா எல்லாரும் சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. திருப்பி பழைய மாதிரி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பி வந்துருவாங்க. இல்ல, அது புதுசா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திரும்பவும். ஏன்னா அது வந்து ஓவர் ஹீட்னால உருவாகிறது தான் அது. அந்த மாதிரி ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு எப்படின்னா அது வேரோட அழியதுனால அந்த பர்மனெண்டா கியூர் ஆயிடும். அவங்க இப்போ அப்படின்னா பர்மனெண்டா கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வராது. அது ஒரு சில உணவுல காரங்கள் அதிகமா சேர்க்கும் போது பைல்ஸ் வருமானம். ஆமா, காரம் ஜாஸ்தியா சாப்பிட்டுட்டே இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. கம்பல்சரி வரும். அந்த மாதிரி காரத்தை தவிர்க்கலாம். காரம் வந்து 50% எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே ஜாஸ்தியா எடுத்துக்கூடாது. எதுவுமே ஒரு அளவோட இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பொதுவா இப்ப பைல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துன்னு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு மோஷன் போவாங்க. போகும்போது அந்த டைம்ல பிளட் வருங்களா? ஆமா, கம்பல்சரி வரும். அது மோஷன் போடுறத லாக் பண்ணும்போது எப்படின்னா மோஷன் போறதுக்கு வலி இருக்காது. அப்போ ஒரு ப்ரெஷர்ல போகும்போது அதுல இருந்து கீரல் பட்டு தான் அந்த பிளட் வர்றது. அந்த கீரல் பட்டு ஒரு மாதிரி வெடிப்பு மாதிரி விட்டு தான் ஒரு ஸ்டேஜ் மேல புண்ணு மாதிரி ஆகும். இப்போ அந்த புண்ணு மாதிரி ஆகும்போது கம்பல்சரி பெயின் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. பொதுவா இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்க இந்த பழ வகைகள்லாம் சாப்பிடலாமா? ஆமா, கம்பல்சரி சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். வாழைப்பழம், கொய்யாப்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால எல்லாமே நல்லது தான்.
டாக்டர் பொதுவா இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் எல்லாம் சாப்பிடலாங்களா? கம்பல்சரி சாப்பிடக்கூடாது இது. ஏன்னா அது சாப்பிட்டா கம்பல்சரி ஜாஸ்தி ஆகும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடாது, சிக்கனு, நண்டு, எறா இந்த மாதிரி ஹீட்டான பொருள் கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி காரம் வந்து 50% கம்மி பண்ணணும். கம்பல்சரி ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும். எடுத்துக்கலாம். மீன் சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம். நான்வெஜ்ங்கிற போது இதெல்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரம் மட்டும் கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம். ஓகே, இவ்வளோ நாள் நீங்கள் பைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பட் க்யூர் ஆயிருக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 100% க்யூர் ஆகும். நம்மளுக்கு ஈஸியாகவே க்யூர் பண்ணிக்கலாம் வேரோட அழியதுனால. அதனால என்னை எதாக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் வந்து அஹ்மத். ஃபோன் நம்பர் வந்து 9841 984115.